மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நம்ம வந்துட்டு என்எம்எம்எஸ் தேர்வுக்காக நம்ம மேட் பகுதியில் வரக்கூடிய கணக்குகளை வந்துட்டு போட்டு பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த கணக்கு பாருங்கள், எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு ஒரு எண் தொடர் வரிசை மாதிரி இருக்கா. 2, 2, 3, 4, 5, 6, 7, 8, 11, 10. இதை நம்ம மேலோட்டமாக பார்த்தாக்கா நமக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்த இந்த எண் தொடர் வரிசை கணக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 2வது நம்பருக்கும் முதல் எண் நம்பருக்கும், இந்த 3வது நம்பருக்கும் 2வது நம்பருக்கும் 4வது நம்பருக்கும் 3வது நம்பருக்கும் இப்படி வந்துட்டு வித்தியாசம் எடுத்து பார்த்தோம். சரியா, வித்தியாசம் எடுத்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா, இதுக்கு வந்துட்டு வித்தியாசம் எடுத்தால் பாருங்கள், கொஞ்சம் பொருத்தமாக வராது. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 இருக்கா, இது 2த்துக்கும் இதுக்கும் பக்கத்தில் வந்துட்டு வித்தியாசம்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, 0. அதுக்கப்புறம் இந்த 2த்தையும் 3த்துக்கும் வித்தியாசம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1. அதுக்கப்புறம் இந்த 3க்கும் 4க்குனாக்கா 1. திரும்பவும் வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் பார்த்தோம்னா 1 வித்தியாசம் எடுத்தால் 1. இதுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா 1. இதுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னாக்கா 1. இதுக்கும் பார்த்தோம்னா 1. இதுக்கும் பார்க்கும்பொழுது வந்துட்டு 3 வித்தியாசம் வருது. சரிங்களா, 3 வித்தியாசம் வருது. அப்புறம் இதுக்கும் பார்த்தோம்னாக்கா அப்படியே மைனஸ் ஆகிற மாதிரி இருக்குது. 11லேருந்து 1 கழித்து -1 மாறுது. இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீக்வென்ஸாக இல்லை, அதாவது ஒரு பொருத்தமாக இல்லை. சரியா, இந்த மாதிரி பொருத்தமாக இல்லாத பட்சத்தில் நாம் என்ன பண்ணணும்னாக்கா அடுத்த வேறு மாதிரி யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள், இந்த 1வது நம்பரையும் 3வது நம்பரையும் கம்பேர் பண்ணணும். சரியா, 1வது நம்பரையும் 3வது நம்பரையும் கம்பேர் பண்ணணும். 2வது நம்பரும் 4வது நம்பரையும் கம்பேர் பண்ணணும். திரும்பவும் இந்த 3வது நம்பரும் 5வது நம்பரையும் கம்பேர் பண்ணணும். இந்த 4வது நம்பரையும் 6வது நம்பரையும் கம்பேர் பண்ணணும். சரியா, அடுத்து வந்துட்டு 1, 3, 5 5வது நம்பரையும் 7வது நம்பரையும் கம்பேர் பண்ணணும். இங்கே வந்துட்டு 6வது நம்பரையும் 8வது நம்பரையும் கம்பேர் பண்ணணும். சரியா, அடுத்து அதேமாதிரி இந்தமாதிரி 1 விட்டு 1 இது வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு தெளிவுக்கு வரலாம். சரியா, முதல்ல வந்துட்டு இந்த 2 கீழே இருக்குல்ல, இந்த 2லேருந்து பார்க்குறேங்க. இந்த 2த்துக்கும் இந்த 4த்துக்கும் வந்துட்டு வித்தியாசம் வந்துட்டு 2ன்னு இருக்குது. சரியா, 2 கூட 2 கூட்டினா 4ன்னு வரும். சரியா, அடுத்ததாக கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 கூட வந்துட்டு 2 கூட்டினா 6ன்னு வரும். சரியா, அதே போல் 6 கூட வந்துட்டு 2 கூட்டினா 8ன்னு வரும். சரியா, அதேமாதிரி 8 கூட 10 கூட்டினா வந்துட்டு 2ன்னு வரும். சரி, இது இப்படி தான் பார்க்கணுமா? சரி, மேலே இருக்கிறத பார்ப்போம். 2 கூட வந்துட்டு 1 கூட்டினா 3 வருது. சரியா, 3 கூட வந்துட்டு 2 கூட்டினா 5 வருது. சரியா, அப்புறம் 5 கூட வந்துட்டு மறுபடியும் 2 கூட்டினா தான் வந்துட்டு 7 வருது. அடுத்ததாக 7 கூட வந்துட்டு அகைன் 2 கூட்டினா தான் 11 வருது. இப்படி பார்க்கும்பொழுது அடுத்ததாக 11 கூட எதா கூட்டினா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அடுத்த நம்பர் கிடைக்கும். இப்படி பார்க்கும்பொழுது இந்த 1 முன்னாடி இருக்கிற 1 வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த முன்னாடி இருக்கிற இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்குள்ள 2க்கும் இந்த 3க்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1ன்னு இருக்குது. அதேமாரி தானே எல்லாமே ஒரு லைனாக வரணும். இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே 2 2ன்னு வருது. ஆனால் இதில் வித்தியாசம் வந்துட்டு ஃபஸ்ட் நம்பருக்கும் இதுக்கும் வந்துட்டு வித்தியாசம் 1ன்னு வந்துருக்குது. அதுக்கடுத்தது 2ன்னு வருது. அப்படியே போயிட்டு இந்த லாஸ்ட் நம்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வித்தியாசம் வந்துட்டு தெரியல, என்ன வருதுன்னு தெரில. அப்போ இதை வந்துட்டு வேறு மாதிரி யோசிச்சோம்னா எப்படி போட்டிருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பகா நம்பராக வந்துட்டு இந்த இதுவும் எடுத்துருக்காங்க. இந்த லைனை வந்துட்டு பகா லைனாக எடுத்துருக்காங்க. இது எல்லாமே பகு எண்ணுங்களாக எடுத்துருக்குறாங்க. சரியா, பகா எண்ணுங்களாக எடுத்துருக்குறாங்க. சரி, மேலே இருக்கிற இந்த மேலே இருக்கிற இது கம்பேர் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே பகா எண்களாக எடுத்துருக்குறாங்க. கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு இரட்டைப்படை எண்களாக எடுத்துருக்குறாங்க. மேலே இருக்கிற இந்த அதாவது 1வது 3வது இல்லை 3வது 5வது 7வது 9வது 11வது இடத்துல வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பகா எண்களாக வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. இங்கே கீழே நம்ம இந்த 2வது நம்பருக்கு 4வது நம்பருக்குள்ள 4வது நம்பர் 6வது நம்பர் 8வது நம்பர் எல்லாமே இரட்டைப்படை எண்களாக எடுத்துருக்குறாங்க. சரியா, நமக்கு இப்போ வந்துட்டு இந்த பகா எண்களில் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆன்சர் வரணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா 2, அது வந்துட்டு ஒரு பகா எண். உங்களுக்கு தெரியும் இல்லையா, பகா எண் பகு எண் தெரியும் இல்லையா உங்களுக்கு. அப்போ 2ங்கிறது வந்துட்டு பகா எண். அப்போ 1ங்கிறது பகா எண்ணும் இல்லை, பகு எண்ணும் கிடையாது. சரியா, அப்போ அதை எடுத்துக்கலாம் அவங்க. பகா எண் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல 2 பகா எண். அடுத்ததான் 3 பகா எண். இந்த இடத்துல 3 வந்துட்டு பகா எண். பாருங்கள், 3 பகா எண்ணா. அடுத்ததாக வந்துட்டு இந்த 5 பாருங்கள், 3 5 அதுவும் வந்துட்டு பகா எண். அடுத்ததாக 7 வந்துட்டு பகா எண். அப்புறம் வந்துட்டு
11 வந்துட்டு பகா எண். அப்படின்னும் பொழுது அடுத்தது என்ன வரும்னாக்கா 13 வந்துட்டு பகா எண்ணா வரும். சொல்கிறது புரியுதா? இப்போ பகா எண்ணா சில பேருக்கு டவுட் இருக்குது. பகு எண்ணா என்ன? பகா எண்ணா என்ன? இப்போ பகு எண்ணுனாக்கா அந்த எண் வந்துட்டு 1ஆலையும் வகுப்படும், அதோட நம்பராலையும் வகுப்படும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது 1ஆலையும் தன்னாலையும் வகுப்பட்டு வேறு ஒரு வாய்ப்பாடுலையும் வகுப்பட்டால் அது வந்துட்டு பகா எண். சரியா? 1ஆலையும் தன்னாலையும் வந்துட்டு வகுப்படக்கூடிய எண்கள் தான் வந்துட்டு அது 1ஆலையும் தன்னால் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்கள் வந்துட்டு பகா எண்கள். உதாரணத்துக்கு 3ன்னு ஒரு பகா எண் இருக்குதுன்னு 3ன்றது பகா எண் தான். இதை வந்துட்டு வகுத்தோம்னா 1ஆலையும் 3 தவிர வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு 4 எடுத்துக்கலாம். 4 வந்துட்டு 1ஆலையும் வகுக்கலாம், 2ஆலையும் வகுக்கலாம், 4ஆலையும் வகுக்கலாம். அப்போ 1ஆலையும் தன்னாலையும் 4ஆல் வகுத்தா தன்னால் வகுக்கிறதுன்னு அர்த்தம். அது 1ஆல் வந்துட்டு வகுக்கிறது அது நார்மல். அப்புறம் இது 2த்தை தாண்டி வேறு ஒரு நம்பரால் வந்துட்டு வகுப்பட்டால் அதுதான் வந்துட்டு பகு எண். அப்போ இந்த 4 2ஆலையும் நம்ம வந்துட்டு வகுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த சீரீஸில் வந்துட்டு அவங்க இந்த வரிசையில் வந்துட்டு அவங்க என்ன மாதிரி கணக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒன்று வந்துட்டு இரட்டைப்படை எண்களாக வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இரட்டைப்படை எண்களாக வந்துட்டு கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. 1வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் வரக்கூடிய நம்பர்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு பகா எண்களாக வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ நம்ம வந்துட்டு இந்த 11க்கு அடுத்து என்ன வரும்? அடுத்து வந்துட்டு பகா எண் தான் வரும். அது என்னென்னா 13. இந்த ஆன்சர் வந்துட்டு சரியாக இருக்கா பாருங்கள். ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும். சரியா? அப்போ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நிறைய நமக்கு பயிற்சி தேவை. அதனால் வந்துட்டு நிறைய கணக்குகள் வந்துட்டு நிறைய இந்த மாதிரியான கணக்குகளை தேடி வந்துட்டு நம்ம பயிற்சி பண்ணால் தான் எக்ஸாமில் வந்துட்டு நம்ம சிறப்பாக வந்துட்டு செயல்பட முடியும். சரியா? அதனால் நிறைய கணக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு பயிற்சி பண்ணுங்கள். நமக்கு இன்னும் நாள் இல்லை. பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி நமக்கு, அதாவது ஜனவரி 10 வந்துட்டு நமக்கு எக்ஸாமு. அதனால் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு வேகமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் பயிற்சி பண்ணுங்கள். சரியா? அடுத்த கணக்கில் சந்திப்போம். நன்றி.